ஹாய், வாங்க இன்னைக்கு ட்ரையாங்கிள் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தோசை மாவு தான் ஊற்றுறேன். ரொம்ப மெலிசாக ஊற்றிக்கணும். இதை அப்போ தான் ரொம்ப மொறு சூப்பராக வரும். எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இதில் நம்ம கீ போட்டுக்கலாம். கீ போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. இப்போ நம்ம ஊற்றின உடனே என்ன கட் பண்ணிடணும், இல்லைன்னா கட் பண்ண வராது. ஏன்னா வெந்துனா கட் பண்ண வராது, வெந்துடுச்சுன்னா. பாருங்கள், இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கட் பண்ணாதான் ரோல் பண்ண முடியும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரையாங்கிள் தோசை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையாங்கிள் தோசை எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய்.